நிர்வாக சீர்கேடு தான். ஏன் இவ்வளோ நாள் மின்சார தட்டுப்பாடு வரல? நமக்கு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. இப்போ என்னாச்சு? நிர்வாக சீர்கேடுன்னு தான் நான் உறுதியாக சொல்லுவேன். சரியாக எங்கே என்ன பிரச்சனை இருக்கு என்பதை பார்த்து அந்த தமிழ்நாடு அரசு அதை சரி செய்திட வேண்டும். நல்ல ஒரு மாற்றம்னு சொன்னால் இதுதாங்க. இந்த ஆட்சியில் வந்து ரீல்ஸுன்றது மிக முக்கியம். ஆய்வுக்கு போனாலும் நம்ம வந்து செல்ஃபோன் ரீல்ஸ் எடுக்கணும், ஒரு பட்டன் மைக்கை மாட்டிக்கணும் அப்படின்றது கட்டாயமாக இருக்குது. அதே போல் அந்த ரீல்ஸை வந்து அவங்க நரேட்டிவ் செட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி எல்லா தளத்தில் உள்ள மக்களுக்கும் பொய்யான செய்தியை கொண்டு போய் சேர்ப்பது. உதாரணம், இந்த ஸ்கூல் பேக் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தளபதி ஆட்சி காலத்துலேயும் ஸ்கூல் பேக்கில் எந்த ஒரு படம் இல்லாமல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வழங்கப்படுற ஸ்கூல் பேகுமே தளபதியார் ஆட்சி காலத்தில் டெண்டர் வச்சு வாங்கி கொடுக்கப்பட்ட பேகு தான். அதுக்கு ஒரு பெரிய கொடுக்காம பாரு பில்டப்பு தாவா கட்சிக்காரன். எங்கள் தலைவர் வந்ததும் ஃபோட்டோ வைக்கல, அதெல்லாம் இல்லை, எல்லாம் பொய் செய்தி. தளபதியார் அவர்கள் ஆட்சியிலே இருந்த நிலைமை தான். இது மாதிரி ஒன்னொன்றுக்கும் நம்ம சொல்ல முடியும். அவங்க வந்து ரீல்ஸ்னால பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார். இல்லை, அது வந்து அரசு அவங்க என்ன முடிவு எடுக்காங்கன்றது தெரியலங்க. அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்கிறாங்கன்றது தெரியல. ரைட்டு, கரெக்டு, அது நல்ல ஞாபகப்படுத்தினீங்க. அதாவது குறைகளை சுட்டி காமிக்கிற அந்த 3 சேனல்கள், பாலிமர், நியூஸ் தமிழ், அப்புறம் தமிழ் ஜனம்னு நினைக்கிறேன், 3ஐயும் முடக்கி இருக்கிறாங்க. இது என்ன நியாயம்? ஜனநாயகத்தின் 4வது தூண்டாக இருக்கிற செய்திகள் சேனலாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கும், ஆட்சிக்கு நல்லது கெட்டது இது உங்களுடைய ஆட்சியினுடையனால இது மாதிரி ஒரு பலன் இருக்குன்றத சுட்டி காண்பிக்க வேண்டியது அவருடைய கடமை. 4வது தூணாகிய பத்திரிகையாளருடைய கடமை. அதை கூட நீங்கள் செய்ய முடக்குவதன் மூலம் அவங்கள நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவங்கள மிரட்டி உருட்டி அச்சுறுத்தி அவங்கள அடக்கி விடலான்னு சொல்கிறீங்க. அது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். பத்திரிகை ஜனநாயகன்றது நம்முடைய சமுதாயத்துக்கு, ஜனநாயக நாட்டுக்கு மிக முக்கியமானது. அதை ஒடுக்குவதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இங்கே ஆதவர்ஜுன சொல்கிறது எல்லாமே பொய்யுரை தானுங்க. அவர் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது உண்மைக்கு புறம்பா ஏதாவது அவருக்கு சவுடால் பேச்சு தெரியும், அதை இதையும் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க. மற்றபடி உண்மை நிலைமை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நானும் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஒரு HM போய் பேசுகிறாரு. எம்எல்ஏ சொன்ன டீச்சரை அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் தருவோம், தாவக்க மாவட்ட செயலர் நான் தான், எங்கள் ஆட்சி தான், நாங்கள் சொல்கிற டீச்சரை தான் நீங்கள் பணி நியமனம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சி காலத்தில் தளபதியாருடைய முதலமைச்சராக இருக்கும்போது பெற்றோர் ஆசிரியர் கழகத்துலலாம் அந்த ஆசிரியர்கள் தான் யாரை நியமனம் பண்ணணும், என்ன சப்ஜெக்ட் வேணும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் யாருமே தலையிடுறது கிடையாது. இந்த அளவுக்கு எல்லா தளங்களிலும் அவருடைய கட்சிக்காரருடைய அட்ராசிட்டி அதிகம் இருக்கும். இதுக்கு முதலமைச்சர் என்ன செய்வார்ன்றது தெரியல. குறிப்பாக நம்மளுடைய ஊரை சார்ந்த அந்த பெண்ணு இன்றைக்கி கூட அவங்க வந்து சென்னைக்கு தலைமைச் செயலகத்தில் போய் எல்லாத்தையும் பார்க்க போயிருக்காங்க. அவங்க தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அழைகிறாங்க. ஆனால் தாவாக்க எம்எல்ஏ அந்த அம்மா பேரை சொல்லி கூட இன்ன வரைக்கும் அவங்க வீட்டில் போய் மிரட்டுறது, போய் அச்சுறுத்திடுறது பண்ணுற மாதிரி அந்த நிலையில தான் ஈடுபடுறாங்க. நியாயம் கிடைக்கவில்லை அந்த பெண்ணுக்கு. சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. சட்ட ஒழுங்குன்றதே இல்லைங்க. நீங்கள் வந்து அது கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், எல்லா தரப்பிலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கிறது என்று எல்லா தரப்பிலுமே சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது இந்த குறுகிய காலத்தில் என்பது மிக அதிகமாக மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த ஸ்ரீவைகுண்டம் அந்த பெண்ணோட கதையிலே பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து உனக்கு நீ லாட்ரி விற்றா நல்ல லாபம் வரும், உனக்கு வருமானம் வரும், வேலை வாங்கி தரேன், லாட்ரி விற்கிற வேலைன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால் ஏற்கனவே கள்ளத்தனமாகவும் மறைமுகமாகவும் இருக்கிற லாட்ரி வந்து, ஏன்னா லாட்ரியோடைய அந்த உரிமையாளர் தானே பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே அந்த அச்சத்தில் இருக்கிறாங்க. லாட்ரி மூலமும் ஒரு ஏழை எளிய குடும்பங்கள் இனி வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிற நிலை உருவாகுன்றது மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. நன்றிங்க.